சரின்னு சொல்லி கொஞ்சம் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அவங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. வீடியோஸ் எடுத்தோம், கொஞ்சம் பறித்தோம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். முடிச்சுட்டு கிளம்பும்போது இங்கே பாருங்களேன், ₹1 கூட எங்களை கேட்கல. பழுத்த சூப்பரான வெள்ளேரி பழம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே வயலில் கொள்ளையிலேயே இங்கே தரையில் அப்படி பழுத்து கிடந்தது, பறித்து கொடுத்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளேரி பிஞ்சு. இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் ஒரு 4-5 எடுத்து சாப்பிட்ருப்போம். இதை கொடுத்து காசு கொடுத்தேன், அவங்க வாங்கிக்கல. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுத்தேன். அதாங்க, அவங்கெல்லாம் வந்து கடவுள்லாம் நம்மள காசு எதிர்பார்த்து ஒன்று கொடுக்க மாட்டார்ல. நம்ம உண்மையாக இருந்தாலே போதும், நமக்கு கடவுள் எல்லாமே கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இந்த விவசாயிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம். நீங்கள் வீடியோ எடுத்துக்கங்க பாப்பா, போடுங்க, பரவாயில்லன்னு அவ்வளோ அன்பாக பேசுனாங்க. முன்னாடியே தெரிஞ்சவங்க மாதிரியும். அதான் விவசாயம் பண்ணுறவங்க மனசில் எப்பயுமே கள்ளங்கவடம் இருக்கவே இருக்காது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோ அன்பாக பேசுனாங்க. இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்கு, அவங்க பறிச்சாங்க. ஓகே, நம்மளும் வீடியோ எடுத்தோம். அடிக்கிற வெயிலையும் அவங்களுக்கு அதே வேலை தான், அதே வெயிலில் தான் கிடக்காங்க. வீட்டு உள்ளே இருக்கும்போது நம்மளால ஏசி இல்லாமல் இருக்க முடியல. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவங்ககிட்டலாம் பேரம் பேசாதீங்க. அந்த ரோட்டோரம் கடை வச்சுருக்கவங்கள்ட்ட